வி ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் இப்படி எல்லா இண்டெக்ஸுக்குமே பாத்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோவா பதிவிட்டு இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நாளைக்கான சென்செக்ஸ் எக்ஸ்பிரி அதாவது வீக்கெண்ட் எப்படி இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன, நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன, இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆனாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் குரூப் நேம் பார்த்தீங்கன்னா வி ட்ரேடிங் தமிழ், ஓகேங்களா. ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயத்தை எல்லாமே வந்து இந்த டெலகிராம் குரூப்பில் தான் நம்ம கொடுப்போம், ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கா, நம்மளோட சப்போர்ட் 22,678 என்ன பண்ணுச்சுன்னா சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போனுச்சு. ஸோ நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆனா 22,939 ஜஸ்ட் அதில் வந்து ரியாக்ட் ஆகும். அதாவது இந்த 22,800 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா 939 940 கிட்ட போகும்னு சொல்லியிருந்தோம். பட் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியல. ஸோ அந்த இடத்துல வந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி வந்து என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து அதுலேருந்து திருப்பி கீழே வந்து என்ன பண்ணியிருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் திருப்பி மேலே போனாங்க 800 வரலையும் போனாங்க. அப்புறம் திருப்பி வந்து இந்த இடத்துல டபுள் பாட்டம் மாதிரி எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம், சின்ன டபுள் பாட்டம் மாதிரி எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டபுள் பாட்டத்துக்கு நாளைக்கு பிரேக் அவுட்டே கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல சின்ன டபுள் பாட்டம் மாதிரி 15 மினிட்ல எடுத்திருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு வந்து இந்த டபுள் பாட்டத்தை பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா கன்ஃபர்மேஷனான ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,939 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100 பாயிண்ட்ஸ், அதாவது 23,100 வரலையும் போகும், ஓகேங்களா. ஸோ 23,100க்கு மேலே போகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன், ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுங்க. அது ரன் லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா 23,300லேருந்து 23,100லேருந்து வரலையும் போகும், ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு திருப்பி வருது அப்படின்னா திருப்பி 23,100ன்றது ஒரு சப்போர்ட், 23,000ன்றது ஒரு சப்போர்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா 22,678ன்றது அடுத்த சப்போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,413ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டா ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா. இதுதான் வந்து நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா. வீக்கெண்டுன்றதுனால மேக்ஸிமம் 11 மணிக்கு மேலே ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கங்க, ஓகேங்களா. ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா 22,800 பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 22,850 ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 22,800 850. அப்போ கிட்டத்தட்ட மார்க்கெட் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 22,800 கிட்ட தான் இருக்குது, ஓகேங்களா. இப்போ 22,800ன்றது சப்போர்ட்டும் 22,850 ரெசிஸ்டண்டாகவும் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த 7 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 22,900 வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் நோட்டில் யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நாஸ்டாக் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அதை கிட்டத்தட்ட வந்து 15 மினிட் கேண்டலுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து ரெசிஸ்டண்டான 49,664 எக்ஸாக்ட் சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக். இந்த இடத்துல நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஒரு டோஜி வச்சிருக்குல்ல, அப்பதான் வந்து நிஃப்டியை வந்து 939க்கு போக முடியாம அந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆன இடம், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருந்து கீழே வந்திருக்கு. திருப்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்காங்க. இப்போ நம்ம கொஞ்சம் அலைன் பண்ணிப்போம் இனிமேல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை, ஓகேங்களா. ஸோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேடு நடந்தது அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கணும். அது 49,300 அந்த ரேஞ்சுக்கும் 48,800க்கும் 880க்கும் இடையில வந்து மார்க்கெட்டு ட்ரேட் ஆனிச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கிங்க. இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா இதுலேயும் டபுள் பாட்டம் பிரேக் அவுட் பண்ணி போகுது அப்படின்னா 49,675க்கு மேலேயும் போகுது அப்படின்னா 49,938 ரெசிஸ்டன்ட், 50,000ன்றது அதுக்கு அடுத்த இமிடியேட் ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா. ஸோ 50,000க்கு மேலே போகுதுன்னா 500 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து எப்படி ப்ரீவியஸாக ஒரு ஸ்விங்கில் வந்திருக்கோ அந்த இடம்ல 50,565ன்றது கண்டிப்பாக போகும். அதே சப்போர்ட் ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட டேயோட லோக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,482 ஒரு சப்போர்ட்டு, அதுக்கும் கீழே வருதுன்னா 48,136ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் 1 ஹவரில் போட்டால் இந்த சேனல் வந்து சப்போர்ட் எடுக்கும், ஓகேங்களா. ஸோ இதை வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ், இல்லை சார் ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த 11 மணிக்கு மேலே ட்ரேடே நடக்கலை இன்னைக்கு, ஓகேங்களா. ஸோ ஒரு செல்லிங் நடந்தது, செல்லிங்க்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் தான். இந்த இடத்துலயும் டபுள் பாட்டம் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 22,000க்கு மேலே போகுது அப்படின்னா 22,130ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் ஆகும், 22,268ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும், 22,500ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். அதே மாதிரி சப்போர்ட் ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,530ன்றது ஒரு மேஜர் சப்போர்ட், அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் 21,416 அதையும் பிரேக் அவுட் பண்ணி வருதுன்னா 21,300ன்றது அடுத்த சப்போர்ட்டா ஃபின் நிஃப்டிக்கு இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியை பற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லெவலில் ட்ரேட் ஆகலை, நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் மோதி இந்த இடத்துல நல்லா பாருங்கள்
இந்த இடத்துல வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் வச்சிருக்காங்க. ஸோ மார்னிங் ஸ்டார் வச்சுட்டு கீழே வந்தவங்க இந்த இடத்துல அதே மாதிரி டபுள் பாட்டம் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த வந்து இனிமேல் வந்து இந்த இடமா வந்து நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாற்றிக்கணும். ஒன்ஸ் இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகுதுன்னா 11,670ன்றது ஒரு லெவலு. இந்த 11,670க்கும் மேலே போகுது அப்படின்னா இந்த இடம். ஓகேங்களா. இந்த இடத்த கொஞ்சம் மாற்றிப்போம். இந்த இடம் ஓனா ஐ 11,763ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டேயோட லோக்கு கீழே வருது, 11,500க்கு கீழே வருது அப்படின்னா 11,400ன்றது ஒரு சப்போர்ட்டு, 11,295ன்றது அடுத்த சப்போர்ட்டு, அதுக்கும் கீழே வருது அப்படின்னா 11,130ன்றது தான் அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ 75,000ன்றது ஒரு மேஜரான ஒரு லெவல். இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம், அதாவது ஃபிப்னோசி போட்டிருக்கோம். ஃபிப்னோசி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 75,352க்கு மேலே போனால் தான் அடுத்தது நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எது வரலன்னு பார்த்தீங்கன்னா 76,000ன்றது ஒரு இமிடியேட் ரேஞ்சு. ஓகேங்களா. ஸோ இந்த இமிடியேட் ரேஞ்சு வந்து 76,000. ஸோ இந்த 76,000க்கு மேலே போகுதுன்னா 76,738 ப்ரீவியஸாக போனால் இந்த இது ஓப்பன் ஹை கூட இருக்குது. ஸோ இந்த இடம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 76,737. ஒன்ஸ் இதுலேருந்து பவுன்ஸ் ஆகி கீழே வருது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து 74,263க்கு கீழே வருது அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வரும். 73,500ன்றது ஒரு சப்போர்ட்டு, 72,733ன்றது ஒரு சப்போர்ட்டு, 71,787ன்றது ஒரு சப்போர்ட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல், இதெல்லாம் ஃபிப்னோசி லெவல். ஓகேங்களா. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் வந்து சென்செக்ஸு. ஸோ சென்செக்ஸ்க்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து குரூப்பில் வந்து இன்டிமேட் பண்ணுவோம். ஸோ நம்ம குரூப்போட நேம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வி ட்ரேடிங் தமிழோட லிங்க். அது மட்டும் இல்லை கோர்சஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே வந்து நான் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ், 15 ரூபா per ட்ரேடுக்கு எடுத்துக்கிறாங்க. தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு தயார் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ்ஃபுல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு கிளைண்ட் ஐடி சென்ட் பண்ணுறீங்கன்னா வெபினார் லிங்க் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணி விடுவேன். ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. தேங்க்யூ நம்பா.